ஸோ இன்னைக்கு இந்த படத்தோட போஸ்டர் லான்ச் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்டர் எஸ் தேவியர் பிரிட்டோ அவர்களோட நேசிப்பாயா ஃபிலிம் பை விஷ்ணுவர்தன் அவர்கள், யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கல் கோ ப்ரொடியூஸ்ட் பை ஸ்னேகா பிரிட்டோ. At the outset, I thank Almighty and my parents. உண்மையிலே இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு என்னுடைய மனைவிக்கும் முக்கியமாக என்னுடைய மகளுக்கும் ஒரு எமோஷனான ஒரு நாள். நான் விஷ்ணுவர்தன் சார்ட்டு சொன்னேன், எத்தனையோ மேடைகளில் நான் பேசியிருக்கேன். இந்த மேடையில் நான் எப்படி என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியல. எனிவே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I welcome Nayanthara madam. Thanks a lot. I know உங்களுடைய busy schedule. The kind of எந்த அளவுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கவங்கள அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் நிறைய ட்ராவல் பண்ணுறேன். நான் அதுக்கு காரணம் உங்களுடைய கமிட்மெண்ட் அண்ட் டெடிகேஷன். உங்களை இந்த விழாவுக்கு வர வச்சது ரொம்ப, விஷ்ணுவர்தன் சார் சொன்னப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சார் ஆரியா சார் நான் சொல்ல வேண்டியதில்லை. சாருடைய ஆரம்ப காலத்து இன்ட்ரோடக்ஷன், சாருக்குள்ள கிரேஸ், அப்போ என்ன கிரேஸ்ன்னு எனக்கு தெரியும். அந்த தீப்பிடி அந்த பாட்டு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த அளவுக்கு அற்புதமாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க. அவருடைய இன்ட்ரோடக்ஷன், விஷ்ணு சாருடைய இன்ட்ரோடக்ஷன் எப்போதுமே சொல்ல போகாது. இன்னைக்கு நீங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். முக்கியமாக நான் இந்த படத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் மாஸ்டர் பண்ணோம். அதில் நிறைய சேலஞ்சஸ். பேண்டமிக் அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கிறப்போ உண்மையிலேயே எனக்கு தான் தெரியும், தானு சார் இங்கே இருக்காங்க, பெரிய ரிஸ்க் எடுத்து நான் வந்து ஐஸ்வர்யனோடைய பேசியிருக்கேன். பெரிய ரிஸ்க் எடுத்து தான் எடுத்தோம். ஆனால் அந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்தது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் விஜய்னு எல்லாருமே பாராட்டும் போது நாங்கள் பட்ட கஷ்டம்லாம் எங்களுக்கு தெரியல. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான படமாக எக்ஸ்பி கிரியேட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் படமாக வந்துச்சு. அடுத்து அஃப்கோர்ஸ் எஸ்தல் என்டர்டெய்னரில் ஃபியூ ஃபிலிம்ஸ் அது சில ப்ரொடியூசர்ஸை ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக பண்ணது, புது ஆக்டர்ஸை ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக. அவங்களே நிறைய விஷயங்கள் பேண்டமிக் அப்புறம் நான் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் எஸ்தல் என்டர்டெய்னர்ஸ். பட் எக்ஸ்பி கிரியேட்டர்ஸுங்கிறது ஒரு பெரிய படமாக பெரிய பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக பண்ணும்போது நல்லா பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது ரெண்டாவது படம் வந்து என்னுடைய சன்னில்லா மிஸ்டர் ஆகாஷ் முரளிக்கு அமையும்னு நினைக்கல. ஏன்னா இங்கே முக்கியமாக சொல்லணும், என்னுடைய டாக்டருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மீடியாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட். அவள் லயோலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்த உடனே சிங்கப்பூர் போனான். ஐ திங்க் சிங்கப்பூர் நேசிக்கிறதுக்காக நினைக்கிறேன், ஆகாஷ நேசிக்கிறதுக்காக போயிருக்கான்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், என்னுடைய லாஜிஸ்டிக்ஸ் பெரிய ஃபீல்ட், எவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன், நிறைய விஷயங்கள் இருக்கு, எனக்கு நிறைய பேர் இன்னும் நம்பிக்கையா பார்த்துக்கிட்டு, அல்லது உங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனி நான் ப்ரொமோட், எத்தனையோ பேர் நான் ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பெரிய லெவலில் நான் ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறேன், எதுக்காக நீங்க ஃபிலிம் போறீங்கன்னு கேட்குறேன். உடனே டாக்டர் தான் முட்டிக்கிட்டாங்க. இல்லப்பா அது அவருக்கு பேஷன், அது பேஷன் அவங்க சொல்லிட்டு நீ சொல்றேன் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அவரே ஃபிலிம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அப்புறம் பேஷன் சொன்னேன் பேஷன்ங்கிறது என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய பேஷன் அவ்வளவு பெருசு. இந்த கண்ட்ரிக்காக நிறைய புது விஷயங்களை நான் கொடுத்துருக்கிறேன், அது அவ்வளவு பேஷன். அந்த பேஷன் சொன்ன உடனே நான் சொன்னேன், என்னைய பொறுத்தளவுல பேஷன்ங்கிறது
It should turn out to be a challenging situation. And the challenging situation ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு தகுதி உள்ளதுதான் பேஷன். அதெல்லாம் நீங்க தாக்கு பிடிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். அது உடனே ஸ்னேகா 2 பேருமா சேர்ந்து கண்டிப்பா பண்ணணும்னு சொன்னாங்க. அப்ப ஸ்னேகா ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்ம ஆகாஷ் வந்து பெரிய லெவலில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எல்லா சில டேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டாங்க. அப்ப என்ன சொன்னா, நம்ம உடனே நம்ம பார்க்கணும், பெருசா பண்ணணும் அப்படின்னு. ஏமாற அவரை போய் சொன்னாங்க, ஒரு சில டேரக்டர்ஸ் பண்ணிட்டு வரணுமே. இல்லப்பா கொஞ்சம் நல்ல பெருசா பண்ணணும்ட்டு அவருடைய முயற்சியில ஆகாஷ் முன்னேறிட்டு நேரா பாம்பே போய், விஷ்ணுவர்தன் உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய டைரக்டர். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஷேர்ஷா ஒரு பெரிய ஹிந்தி படத்தை கெட்டு கொடுத்துட்டு நேஷனல் அவார்டு வாங்குற டைம் அது. அந்த டைம்ல எப்படியோ போய் பாம்பேல அவர்கிட்ட உட்கார்ந்து உண்மையிலேயே அவரை கன்வின்ஸ் பண்ணி நீங்க தான் இந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி உடனே அவங்க அனுமேடத்தோட என் வீட்டுக்கு வர வச்சு எந்த அளவுக்கு அவரை கன்வின்ஸ் பண்ணாருன்னா, என் வீட்டுக்கு வந்த முதல் நாளே என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து விஷ்ணுவர்தன் சார் தான் படத்தை முதல்ல பண்ணணும். ஏன்னா அவனுக்கு என்னன்னா அந்த ஹீரோவை ரொம்ப அழகா காட்டணும், அந்த ஹீரோவுக்குள்ள முக்கியமான அம்சங்களை எல்லாம் அந்த படத்துல கொண்டு வரணும். அது விஷ்ணுவர்தன் சார் கண்டிப்பா பண்ணுவாருன்னு சொன்னாங்க. நானும் கேட்டேன், சார் நீங்க பெரிய டைரக்டர் பரவாயில்லையா? இல்லைங்க, எனக்கு ஆகாஷை பார்த்தோன்னா ஒரு கன்வின்சிங் ஆட்டிடியூட் வருது, அதனால நான் கண்டிப்பா இது பண்ணேன்னு சொல்லிட்டு, எப்போதுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டேக்ஸ் டைம், கொஞ்சம் டைம் டிலே ஆனது. அதுக்கு முக்கியமாக காரணம் விஷ்ணுவர்தன் சார் வந்து குவாலிட்டியாக பண்ணணும், பிரம்மாண்டமாக பண்ணணும், கதை அம்சத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் போடுற காஸ்டிங் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சார். அப்போ கூட கேட்பேன், என்ன சார் டைம் டிலே ஆகுது? சார் எக்ஸ்பி கிரியேட்டர்ஸ்னால் நாளைக்கு உங்களுக்கு குவாலிட்டி ஃபில்ம் மேக்கர்ஸ்ன்னு வரணும். பிரம்மாண்ட ஃபில்ம் மேக்கர்ஸ் உங்களுக்கு பேர் வேணாம், குவாலிட்டி ஃபில்ம் மேக்கர்ஸ் நீங்கள் வரணும். அதுக்காக நீங்கள் பொறுமையாக இருந்தால் கூட சிறப்பாக பண்ணி தருவேன்னு சொல்லி இந்த அற்புதமான, ஏன்னா சில ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்க்கு நான் போனேன், அவருடைய டெடிக்கேஷனை பார்த்தேன். அதை விட அவங்க ஒய்ஃப் காஸ்டியூம் டிசைனர், இந்த படத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ அழகாக ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நான் கண் கூட பார்த்தேன். அப்போ அந்த விஷ்ணு சாருடைய அந்த உண்மையான டெடிக்கேஷன் ஸ்பாட்டில் பார்த்தேன். அப்போ யாரோடையும் பேசக்கூட மாட்டார். அப்போ தான் புரிஞ்சது எந்த அளவுக்கு எப்படிப்பட்ட ஹீரோ வச்சு எடுத்தாலும் ஒரு படத்தை எடுக்க போகிறோம்னா கம்ப்ளீட்டாக நம்ம சீரியஸாக இருக்கணும், அதுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளை அர்ப்பணிக்கணும்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக இந்த படத்திற்காக அவர் வேலை செஞ்சிருக்காரு, பார்த்துருக்காரு. என்னுடைய குடும்பத்தின் சார்பாக விஷ்ணுவர்தன் சார் எங்கே இருக்கீங்க? உள்ள இருக்கேன் சார், ரொம்ப நன்றி சார். எவ்வளோ நன்றி சொன்னாலும் தப்பு, ஏன்னா ஆகாஷ்காக நீ எவ்வளோ சிரமப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுடைய உழைப்புக்கு நிச்சயமாக பெரிய வெற்றி கிடைக்கும். முக்கியமாக சில சீன்ஸ்க்கு நம்ம ஆகாஷ் என்னை கூப்பிட்டார். நான் போகும்போதெல்லாம் ஒரு வீட்டு சீன்லையும் உள்ளே இருந்து வர்றது வெளியிலேருந்து வர்றது இப்படியே இருந்தது. எப்போ ஒரு நல்ல ஆக்ஷனுக்கு கூப்பிட்டு, இல்லைன்னா ஒரு லவ் சாங்க்கு கொடுப்பா, எப்போ கூப்பிட்டாலும் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் உண்மையிலே நான் அவங்க லிஸ்பனில் ஒரு சரி ஒய்ஃபோட சரி ஒரு 1 வீக் போயிட்டு வரலாமா, அங்கே போய் எப்படி, ஏன்னா 45 days 50 days என்டையர் போர்ச்சுகல் அண்ட் அதர் ஏரியா ஸ்பெயின்லாம் போனாங்க. அற்புதமான பிளேஸை டேரக்டர் சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, ரெக்கியெல்லாம். அப்போ போகும்போது தான் அங்கே ஒரு இது ரஷ் வந்து பார்த்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது ஆகாஷுடைய அந்த ஆவேசமும் அந்த வேகமும் அந்த ஸ்பீடும் அந்த ஆக்ஷன் மூமெண்ட்ஸும் பார்த்து உண்மையிலே அசந்து போயிட்டு, உண்மையிலே என்னையே பொறுத்தளவில் இந்த படம் நல்லா வரணும், எல்லாம் இல்லை இறைவனை நான் வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க நம்ம ஹீரோயின் அதித்தி சங்கர் வந்து பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக இருந்தாங்க, ஒரு புன்முறுவலோடு போயிடுவாங்க. அஸ் அ ப்ரொடியூசர் நான் நிறைய பேசுனதில்லை, ஆனால் சார் நம்ம டைரக்டர் சார் ஆரம்பித்த உடனே அப்போ தான் அங்கே லிஸ்பனில் இருக்கும்போது அந்த ஒரு ஜெயில் சீனை பார்க்க எடுத்துகிட்டு எனக்கு ரஷ் போட்டு காமிச்சாங்க. அப்போ நான் ரொம்ப அசந்து போயிட்டேன். ஒய்ஃப்ட்ட சொன்னேன், என்னமா அந்த பொண்ணை பார்த்தா நடிக்கிற மாதிரியே தெரியல, அந்த ஜெயில் சீனில் பிச்சு எடுத்துட்டாங்க. என்ன எனக்கு உண்மையில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு, அப்படியே ரொம்ப நேச்சுரலாக பண்ணாங்க.
நிச்சயமாக அவங்களுக்கு இன்னும் நிறைய உயர்வுகள் இருக்கு, நல்லா வரணும், எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி தான் நம்முடைய யுவன் சங்கர் ராஜா அவர்கள் ரொம்ப சிம்பிளான மனுஷன். அடிக்கடி நான் இருக்கிற இடத்துல அங்கே ஒரு இடம் இருக்கு, அங்கே பார்க்கும்போதெல்லாம் அவரை பார்ப்பேன். இன்ஃபேக்ட் துபாயிலே 2-3 தடவை அவரை பார்த்தேன். ஆனால் அவருடைய அமைதிக்கு எப்போதுமே சொல்லுவாங்க, விஷ்ணுவர்தன் சார், யுவன் சங்கர் ராஜா இவங்களுடைய காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் உண்மையிலேயே இந்த படத்தில் அருமையான பாடல்களை நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா விஷ்ணுவர்தன் சார் அவரோட உட்காந்து வேலை வாங்கினாரு. ஆனால் ஒரு அது ஐ திங்க் சார் அந்த படத்தை போட்டு காமிச்ச உடனே என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, சார் இந்த படத்தை பார்த்தோன்னா எனக்கு இன்னும் நல்லா மியூசிக் போடணும், இன்னும் பிரமாத மீதி இருக்கிற 2-3 பாடல்கள் நான் முடிச்சு கொடுக்கணும். உண்மையிலேயே சார் நான் பார்த்து ரொம்ப அசைத்து போயிட்டேன், படம் நல்லா வந்திருக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்னும் நான் மீதி இருக்க பாடல்களை சிறப்பாக போட்டுத்தாரேன்னு சொல்லி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ். அப்போ வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து படத்தை பார்த்துட்டு இந்த படத்தில் மோட்டிவேட் ஆகி சிறப்பான பாடல் போடணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த அளவுக்கு அவங்க பாராட்டுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து சரஸ்குமார் நடிச்சிருக்காங்க. அதுலேயும் ஐ திங்க் அனு மேடம் வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு பிரம்மாண்டமான கல்லறையில் ஒரு அற்புதமான சீன் வச்சுருந்தாரு. அதுக்கே இருந்து லிஸ்பன் பக்கத்தில் அப்போ அங்கே இருக்கிற ஃபாரின் ஆர்டிஸ்டோட பெரிய பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு அத்தனை பேர் ஒரு ப்ரொசஷன் மாதிரி அந்த கிரேவி யார்டில் வருவதை பார்த்தோன்னே உண்மையிலேயே ரொம்ப அசந்து போயிட்டேன். ஏன்னா குஷ்பு மேடம் கூட இருந்தாங்க, அந்த ட்ரெஸ்ஸில் ராஜா சார் இங்கே இருக்காரு, ஒரு சிறப்பான மனிதர், பிஸ்னஸையும் தாண்டி ரொம்ப பழகிறதுக்கு ரொம்ப இனிமையான மனிதர். ஏன்னா அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், நானும் பிஸ்னஸ் மேன் கூட எங்களுடைய வேவ்ல ஒன்றா இருக்கிறதுனால அங்கே இருக்கும்போது டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து உட்காந்து படத்தை விட எங்கிட்ட பிஸ்னஸ் தான் பேசுவார். ஏன்னா அவர் லீடிங் கிரனைட் பிஸ்னஸ் மேன். அந்த வகையில் அவர், அதுக்கப்புறம் வந்து நம்ம பாம்பேலேருந்து வந்த கல்கி அவர்கள், அப்புறம் மற்ற எல்லாருக்கும் எல்லாத்தையும் நான் ஒவ்வொருத்தரும் பேச வேண்டிய டைம் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நல்ல ஒரு நட்போடு ஒரு குடும்பமாக. ஏன்னா விஷ்ணுக்கு ஒரு அற்புதமான கேரக்டர் என்ன, எல்லாரையும் ப்ரோன்னு சொல்லி தட்டி கொடுத்து வேலை வாங்கிடுவார். ஆனால் அந்த ஷூட்டிங்கில் இருக்கும் பொழுது அவர்கிட்ட யாருமே பேச முடியாது, அந்தளவுக்கு ஒரு வேகத்தோடு ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதர்வா ரொம்ப தேங்க்ஸ். I'm very bad at stage speaking, and all of you should forgive me for something. First of all, my good friend Murali Pati, I'm just thinking only about him when I'm coming for this function. All the good memories I'm going to share panadellame. I could share it with Akash during the shoot of the film, and now seeing both the children and Amma Papa, I'm really happy. I wish him all the best, and wherever Murali is there, I think he'll be happy to see his kids doing so well, and I wish Akash all the best. Thank you, sir. Thank you, Present Media, for being here. Nayan ma'am, thank you so much. Ninga vandadu enakku Akashkum, it's a very big honor. Thank you Arya sir, thank you Atharva Anna, and first and foremost, Appa, thanks for this. Thank you so much. I don't have anything else to say, but thanks. Vishnu sir, you have killed it. Enakku, I think, of course everybody knows you will kill it, but thank you sir. Indha padatha enakku Akashkum pannadukku romba thanks. I'm forever grateful, forever happy, and I hope we have made you proud and Akash has made you proud. Thank you so much, sir. Thank you to everybody coming iniki. Amma, thank you. Akash's family is here. Auntie, Kavika, Prax, everybody, thanks. And iniki enakku romba mukkiyamaana naal. I hope ellarkum vandu Akash accept பண்ணுவீங்க நம்புறேன். He's really worked hard, and I really hope he has a huge success through this film. Thank you so much. நேசிப்பாயா படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகும் ஆகாஷ் மௌரியா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். Aditi Shankar, I love this girl. She's too sweet, and I think she is extremely talented, and I wish you only the best, baby, only the best in your life. And நான் பொதுவாக இந்த விழாக்கும் போக மாட்டேன், பட் ஆனால் இந்த விழா ரொம்ப
ரொம்ப ஸ்பெஷல். இட்ஸ் ட்ரூலி ஸ்பெஷல் பிகாஸ் it is my director Vishnu's film and my best friend Anu's film. So this is like almost like a family event for me. So there's no way I couldn't have, I would have said no to this. Vishnu is an amazing filmmaker, such an amazing human being. I've known him for more than I think ஒரு 10 வருஷத்துக்கு மேலே 10 வருஷமா அதுக்கு மேலேயா 10 வருஷம் ஐ திங்க் 10-15 வருஷம் நினைக்கிறேன். அதுக்கு மேலே எனக்கு தெரியும் விஷ்ணு அனு இவங்க எல்லாருமே எனக்கு ஃபேமிலி மாதிரி. ஸோ I'm really happy that you're introducing Akash because you would have given the best to him, you would have taught him the best. So I'm really happy and I'm really looking forward to this film because ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு லவ் ஸ்டோரி வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ I think I'm really excited for that. And I wish all the best to Rito sir, Sneha, everyone who has worked in this film. I wish only the best to everyone. And special mention to Akash, who's entering the film industry. And I wish nothing but the best for him. சொல்லுங்க சார். ஆகாஷ் அவர்கள் சரி செம்ம அழகா இருக்காரு. மேடம் சென்டர் வாங்க மேடம் சென்டர். ஓகே சோ ப்ளீஸ் சார். மேடம் சென்டர் மேடம் க்ளோஸ் ஆங்க. சென்டர் வாங்க. ஓகே. First of all, எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for coming here. மதுரை எல்லாருக்கும் நயன்தாரா மேம், thank you so much for taking time off and introduce பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. I have no idea what a big honor it is for me. So thank you so much for that. ரெண்டாவது ப்ரொடியூசர் பிரிட்டோ அங்கிள் thank you so much uncle. ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களை டார்ச்சர் பண்ணி தள்ளிட்டு வந்தாங்க. Thank you so much for this golden opportunity. ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்தீங்க எனக்கு. Thank you so much for this. மறக்க முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்காக தேங்க்ஸ். முன்னாடி thank you so much. என்னோட co-producer ஸ்னேஹா பிரிட்டோ. ஸ்னேஹா thank you for assembling everything here. Thank you so much. co-star அதித்தி. ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து ஷூட் பண்ணும்போது ரொம்ப நர்வஸாக இருக்காரு. நடுங்கும் கால் தான் எனக்கு. அப்போ அதித்தி தான் வந்து அவங்களோட பேசி அவங்களோட பழகி நான் அப்படியே காம் பண்ணேன். நம்ம ஆக்சுவலி இம்ப்ரூவைஸ் ஃபியூ சீன்ஸ் ஆல்சோ மேட் மீ ரியலி காம். தேங்க்யூ அதித்தி ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். ஃபன் ஒர்க்கிங் வித் யூ. மெயின்டைன் த சேம் பாசிட்டிவ் எனர்ஜி ஆல் த டைம் வேர் இருக்கும். தேங்க்யூ. அப்புறம் செகண்ட்லி என்னோட main guru, my director, Vishnuvardhan sir, my hero, everything actually. So Vishnuvardhan sir, thank you so much sir. The part I cast in thank you so much. Did not ask anything more than this sir. I learned so much from you. Had a wonderful experience. So thank you so much sir. In the part how to take my life forward also. So you are my mentor and guru. Thank you so much for that. And really, நம்மளோட காஸ்ட் அண்ட் குரூப் தேங்க் மிஸ்ஸஸ் அனுவர்தன் ஃபார் த லுக் மேம். சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நம்மளோட டிஓபி கேம் அண்ட் ஓம் சார். விஷுவல்ஸ் சூப்பராக வந்திருக்குங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் யுவன் சார். எனக்கு வந்து இந்த படத்தில் யுவன் சார் விஷ்ணு சார் காம்போவில் டெபியூ ஆகிறது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். I cannot ask anything better. So thank you Yuvan sir for the amazing tracks and my family வந்துருக்காங்க. அண்ணா thank you. நான் வந்து அண்ணா பொருத்தமா ஒரு 10 years அண்ணா அப்படியே எங்கே போனாலும் நான் ஃபாலோ பண்ணிட்டு போவேன் ஷூட்டிங்லாம். So I learned a lot from my brother. Thank you for the good experience அண்ணா. Thank you so much. Thank you for the support. அம்மா பைக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அழகாக இருந்தது. Thank you so much. And all my family and friends and all the technical members and the crew, thank you so much for working on this film. உங்க சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது. சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது கண்டிப்பாக. And yes, thank you. And definitely. And the press and media, thank you so much. டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு எப்படி நீங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் என் அப்பாவுக்கும் அண்ணன் கொடுத்தீங்களோ நீங்கள் அதே சப்போர்ட் எனக்கு கொடுக்குறேன் நான் வேண்டிக்கிறேன். Thank you. I hope I don't, satisfaction on our own. Thank you.
hope you like the film. Thank you, sir. Thank you. Thank you. That was very well spoken. Actually, first stage-க்கு பயங்கரமா அவர் வந்து பேசிட்டாரு. And உங்களுக்காக ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காக நாங்க லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க வந்து பக்கத்துல இருந்தாலே அந்த ஒரு வந்துரும் அப்படிங்கிற ஒரு வைப் தான். மேம், ஆகாஷ் அவர்களோட முதல் படம். ஸோ உங்க வாயால ஒரு 2 வார்த்தை இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இது பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு 4 வார்த்தை சொன்னீங்கன்னா அதை பிடிச்சிட்டு நாங்க அப்படியே வந்து போயிடுவோங்கிற மாதிரி. வாழ்த்துக்கள். And I think he's in safe hands. Vishnu sir oda better ஒரு director உங்களுக்கு கிடைச்சிருக்காரு for your first film. That's what I said, he would have taught him the best things. ஏன்னா விஷ்ணு எப்படின்னா ஒரு சின்ன ஷார்ட்டாக இருந்தால் கூட அது அவருக்கு எப்படி வேணுமோ அப்படி வரல அப்படின்னா அது வரைக்கும் அவர் அப்படி விடவே மாட்டார். So I think you would have learned a lot from Vishnu, and this is the best platform that you can ever get, I think, and I wish you all the best. Thank you so much. Thank you, ma'am. Thank you. Please stay with us for some time. Ma'am, மட்டும் நம்ம வந்து அனுப்பலாம். And thank you so much for joining us. And நிஜமா எனக்கு அடுத்து உயிர் உலகம் வந்து நாங்கள் பார்த்துட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உயிர் உலகமும் இருந்தால் உங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் அதுதானே அந்த மாதிரி தான். தேங்க்யூ மேம். அண்ட் இங்கே பாருங்க, அதே சைஸில் பயம் உட்காந்துக்கா ரொம்ப நேரமாக நயன்தாராமா அப்படின்னு அம்மா சார் அந்த மாதிரி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ வெல்கம். என்ன சார் திடீர்னு வந்து பயங்கரமா இருக்கீங்க, திடீர்னு ஒல்லியா இருக்கீங்க, எப்படி உங்களுக்கு மட்டும் சொன்ன பேச்செல்லாம் கேட்குது உடம்பு? இதுக்குதான் மயக்க மாட்டீங்களாப்பா? சரி, வீட்டில் சும்மா இருக்கிறேன், அதனால தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் நினைக்கிறேன். சார் வீட்டில் சும்மா இருந்தால் நாங்களாம் எப்படி இருப்போம் தெரியுமா? என்ன சார் சொல்றீங்க? பட் as I said, you've been so inspiring to so many people, and every time we look forward. ஒவ்வொரு படம் வரும்போது ஆர்யா இந்த படத்தில் எப்படி இருப்பாரு, உடம்பு ஏற்றி இருப்பாரா, அப்படியே பயங்கரமா ஹல்க் மாதிரி இருப்பாரா, இல்லை அழகா சாமிங்க அப்படியே அப்டீட் மாதிரி இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இட் இஸ் ஸோ இன்ஸ்பைரிங். அண்ட் திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஸ்டேஜ் பிகாஸ் ஆகாஷ் அவர்களோட லான்ச் அண்ட் ஆல்சோ ரேசிபாயா இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்பெஷல் டு தமிழ் ஃபிலிம் ஆடியன்ஸ். நீங்கள் ஒரு சில வார்த்தைகள். First of all, congrats Akash. Very happy you made the debut with my favorite director, விஷ்ணுவர்தன். எனக்கு கூட வந்து என்னோட லான்ச் வந்து அறிந்து மறியாமல் பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான். விஷ்ணு இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க பண்ண கரியரில் பண்ண ஒரு 80% படம் நான் தான் பண்ணியிருக்கேன். ஸோ பட் என்னன்னா ஐம் டெல்லிங் யூ ஆகாஷ், ஏன்னா ஒர்க் பண்ணதுனால ஹி ஸோ கண்டேஜியஸ். ஏன்னா அந்த மாதிரி எனர்ஜி, அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா யூஸ்வலாக செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வம்பு இழுத்துட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கிறது நான் தான் இருப்பேன். ஐ மீன் இரிட்டேட்டிங் இன் அ குட் வே. இப்போ நைன்ட்டெல்லாம் நிறைய திட்டு வாங்கியிருக்காங்க எல்லா நாளும் ஷூட்டிங்கில். பட் என்னோட ஒருத்தர் இரிட்டேட்டிங்காக இருக்கான்னா அது விஷ்ணுவாக தான் இருக்கும். பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் காட். பட் என்னன்னா ஒவ்வொரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு ரசிச்சு ரொம்ப ஒரு ஸ்டைல். எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாலே வந்து எல்லாருமே பிரம்மாண்டமாக ஸ்டைலிஷாக படம் எடுப்பாங்க. பட் மினிமம் காஸ்ட்ல அவர் கொடுத்த காசுல ஒரு ஸ்டைலிஷாக ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு தகுதியான டைரக்டர்னா கண்டிப்பாக விஷ்ணு தான். ஐ திங்க் இஃப் யூ கிவ் 100 crores he make it look like 1000 crores. ஸோ அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. ப்ளஸ் நம்ம காஸ்டியூமர் ஸ்டைலிஸ்ட் இல்லையா காஸ்டியூமர் தான் அந்த அனு. ஷி இஸ் ஸோ குட். ஏன்னா அவங்க கொடுக்குற காஸ்டியூமாக இருக்கட்டும், ஸ்டைல் அவங்களுக்குள்ள இருக்க அந்த கேரக்டர் கொடுக்குற காஸ்டியூமாக இருக்கட்டும், டெஃபினெட்லி ஆட்ஸ் டு த ஃபில்ம். ஸோ நீங்கள் வந்து ஆகாஷம் செய்யுங்க. ஏன்னா இந்த படம் வந்து நீங்கள் விஷ்ணுவோட பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் படம் போகும்போது தான் அந்த கஷ்டம் தெரியும். யூ வில் மிஸ் விஷ்ணு a lot, I'm sure. ஸோ நீங்கள் கஷ்டம் தெரியும் அப்படின்னு இல்லை ஏன்னா அந்த ஒரு நம்ம ஒரு எதிர்பார்ப்போட நம்ம லான்ச் ஆகிட்டோம், அந்த ஒரு எனர்ஜியோட ஒர்க் பண்ணியிருப்போம். But every director will not be the same. So that is what I mean. In a good way. I mean, you will learn a lot from Vishnu, I'm sure. This film definitely posters are better, visuals are better, and the story, everything will be top class. Definitely. No, the challenge is your next film, na solva. So wishing you the best, and I'm so happy for Vishnu. I request him to do more films in Tamil. Enga macharuga. Tamil films, please. ஸோ பட் ரொம்ப ஒரு இந்த ரேட் ரேஸ் வந்து இது ஒரு வருஷத்தில் 2 படம் பண்ணணும், அடுத்த வருஷத்தில் 2 படம், அந்த மாதிரி இல்லாமல் இஸ் வெரி கேல்குலேட்டிவ், வெரி வெரி ப்ரொஃபஷனல். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். பட் ப்ளீஸ் பிரதர், வி நீட் டு டூ ஃபிலிம் இன் தமிழ் அண்ட் வித் மீ.
So happy Nair has come and supported the entire event, and it's like a family function for all of us. So good to see Vishnu and Anu back in, Anu is always here, back in Tamil. So, and it was superb, sir. Very happy for you. And ஒரு பெரிய ஒரு கேப்புக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு பெரிய படம் பண்ணியிருக்கீங்க. Very happy for you. I'm sure, like you said, you got the best person for this film, best for every person for the launch. Sneha, congrats. All the best. சார் தேங்க்யூ. ஆக்சுவலி ரொம்ப டக்குன்னு முடிச்சுருங்க அப்படின்னாங்க. இருந்தாலும் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். 2 பேருக்கும் ரங்கவாதியார் தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒரே ஒருத்தர்கிட்ட அவர் ஃபர்ஸ்ட் லான்ச்சுங்கும் போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? என்ன விஷ்ணு சாரோட நடிக்கும் போது என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது, என்ன கேட்கலாம் கேட்கக்கூடாது, அதை மட்டும் டக்குன்னு சொல்லிடுங்க சார். ஒரு குருவா அவருக்கே தெரிஞ்சிருக்குமே, அவன்கிட்ட நீங்க பேசி ஜெயிக்கவே முடியாது. அதனால இங்க பேசுறதே வேஸ்ட். அதனால அவனை இரிட்டேட் பண்ணி தான் நம்ம ஜெயிக்க முடியும். இரிட்டேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஆகாஷ் நோட் பாவம், அவர் பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்காரு. இரிட்டேட் பண்ணல. கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால. ஓகே, thank you so much. இப்போ வந்து another very special moment. ஸோ இவங்கள பத்தி வந்து சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த பியூட்டிஃபுல் போஸ்டரை வந்து நீங்க லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா good evening. First of all, press and media, இன்னைக்கு வந்திருக்க எல்லாருக்கும் thank you for coming. And as usual, எனக்கு எப்பவுமே ஒரு ஸ்வீட்டான இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குற அஞ்சனாக்கா, thank you so much. I'm so happy to be here. And first I'd like to say thank you to producer Xavier sir and Sneha. Because of both of you, I've been able to work with such a beautiful team. And the reason I signed this project, someone very 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 special to me, and அவர்கிட்ட அவ்வளோ கற்றுருக்கேன், அவ்வளோ கைட் பண்ணியிருக்காரு. And just very special Vishnu sir, thank you என்னை சூஸ் பண்ணதுக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. I just had a wonderful experience. என் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்காரு. அண்ட் ஜென்வலி ஐ ஹோப் எல்லாருக்கும் என் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப பிடிக்கும்னு. என்னோடய ஃபர்ஸ்ட் full-fledged love story, and this is more special because we're introducing a very talented Akash Murali. And Najama our first time pandra mari illa, very nice, and he's so dedicated. And Najama was sonna mari our character ku appadi opposite ah play pannirkaru on screen. I think he's done such a good job. For first day ஆரம்பிச்சதுக்கும் அவரோட graph first day ஆரம்பிச்சதுக்கும் and the last day of shoot, I saw someone so different. I'm really rooting for you, Akash. Please, அவங்க அப்பாக்கும் பிரதருக்கும் கொடுத்த love and support, எனக்கு கொடுத்த love and support, please ஆகாஷ்க்கும் கொடுங்க. And I'm so happy, and the rest of the cast and crew, thank you. Anu ma'am, thank you so much for styling me, and you and Vishnu sir have created this look for me. Thank you. And I hope all of you love the movie. Thank you so much. Please. And the lady superstar, a big inspiration in this industry for me. Nayanam, thank you so much. இந்த event க்கு வந்ததுக்காக thank you, and Arya sir and everyone else. எல்லாருக்கும் வந்திருக்கோம், எல்லாருக்கும் thank you. Have a great evening. Thank you. சார் எல்லாரும் கொஞ்சம் மார்க்கில் வரலாம் சார், ஸோ தட் லைட் வாட்ச் ப்ராப்ளம். தேங்க்யூ சார். சார் நீங்களே பயங்கர ஸ்டைலாக தான் இருக்கீங்க. கண்டிப்பாக படம் அப்படி தான் இருக்கும் டெஃபினட்டாக. அது என்ன சார் உங்களை ஒரு இடத்துல நிற்கவே வைக்க முடியல அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஃபர்ஸ்ட். அது கம்ப்ளைண்ட்டாக இல்லை ஆசையாக சொல்கிறாங்களான்னு தெரியல. பட் ஹீ டசன்ட் ஸ்டாண்ட் இன் ஒன் பிளேஸ் அப்படின்றாங்க அத்தனை பேரும். எல்லாரும் கல்யாடுறாங்க. 9 மார்க் கூட அதே தான் சொல்கிறாங்க. எப்படி இந்த ஒரு எனர்ஜி ஃபர்ஸ்ட் அது எங்கேருந்து வருது உங்களுக்கு? அது டென்ஷன், வேற எதுவும் கிடையாது. அது நிறைய பேருக்கு தெரியாது. அதை நம்ம அப்படி நடந்து போகிற மாதிரி அப்படியே ஓபி அடிக்கிறது தான். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போஸ்டரை வந்து லான்ச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா வந்து we have a lot of things to talk. So the final poster launch for today. சார் அப்படி திரும்பி ஒரு தட்டு தட்டிங்கன்னா நம்ம சைடில் போஸ்டர் வச்சு சார். இல்லைங்க, லவ் எவ்வளோ முக்கியன்றது வந்து எனக்கு வேண்டியவங்க எல்லாருமே வந்திருக்காங்க ஆக்சுவலாக. அதை தவிர வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்.
அனுகிட்ட தான் கேட்கணும் நான். ஆமாம். Okay, and Nesipaya, how special this movie is for you, and it looks brilliant, all the posters, everything looks brilliant. So, Neenga, please share a few words with everyone, and definitely they're all waiting to hear it from you. Okay, first, a very good evening to all. Nayan, I have no words, சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. I think family அப்படின்னு சொன்னீங்க. I think you have just really honored. All I need to just request you, and you just came. It means a lot to all of us, Nayan. Special thanks. Thank you so much, Nayan. Thank you. Now, to everybody here, my producer, Brito sir, Adarva, this is Brito sir, my co-producer, Sneha Brito. Thank you so much to all the producers who have come here, to all the friends, to everybody over here. My mother is here, my aunt is here, my wife Anu is here, my buddy Karan Vardhan is here, Neelroy. To everyone, to all the press, and to everyone, thank you so much for coming. இப்போ நேசப்பாயா அப்படின்னா ஜஸ்ட் லவ் ஸ்டோரி ஜானர் என்னன்னு கேட்டிங்கன்னா யூ கேன் சே இட்ஸ் அ லவ் ட்ராமா. ஏன்னா ஒரு லவ் ஸ்டோரி மட்டும் இல்லாமல் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ லாட் ஆஃப் ட்ராமா அண்ட் ஆக்ஷன் விச் இஸ் வாட் இஸ் கீ மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆகாஷ், பை த எண்ட் ஆஃப் த ஃபிலிம் படம் பார்த்ததுக்கப்புறம் நீ ஒரு முதல் படம் மாதிரியே எனக்கு தெரியல. தட் இஸ் ஒன் வெரி குட் திங் ஆக்சுவலி. No, please. And anything, you are as gorgeous and you are as bright and as naughty and as good you have performed in the film. நான் ரொம்ப படத்தை பற்றி இப்போ பேசுறது இட்ஸ் டூ early actually. So all I would like to just tell you is, it's better you have a sneak peek into the film. That is the best way. மீதி எல்லாமே நீங்கள் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசினா தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஜாமி வழக்கம் போல் ஓட்டுன்னு ஓட்டுறேன். And thank you so much. It means a lot. And thank you so much. Thanks for coming. I think sir நீங்க ரொம்ப இதுல ஈஸியா ஹேண்டில் பண்றீங்க போல. இந்த பிராட்ஸ் எல்லாம் ஜாமி அதித்திலாம் இருக்காங்க, இவங்கள ஹேண்டில் பண்ணிட்டேன்னா அதான் நான் சொன்னேன்ல, இவரை ஹேண்டில் பண்றது தான் கஷ்டம். உங்களெல்லாம் கூட ஈஸியா ஹேண்டில் பண்றீங்க. ஈஸியா ஹேண்டில் பண்ணுங்க. Okay. So now we're just going to present you a sneak peek into the film, and all our technicians, I'm in it to all of them actually, all my technicians including my direction team, the organizers, my production team, and Brito sir, just underline, ஏன்னா இது ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. ஏன்னா நான் படத்தை பற்றி பேசுறதுல நீங்களே பேசி முடிச்சிட்டீங்க சார். ஸோ நான் பேசுறது ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக. அதனால தான் அப்படியே பேன் நின்றுட்டு இருக்கேன் ஸ்டேஜில். அண்ட் Brito sir, Sneha, thank you so much. ஏன்னா I know how much we put so much of work and we spent so much and traveled all over to shoot. And thank you so much for all your support. மீது எல்லாருமே நீங்கள் படம் பார்க்கறதுக்காக நானே ரொம்ப ஆவலாக இருக்கேன் உங்களுக்கு படம் காட்டுறதுக்கு. So just have a look at the sneak peek. And we'll show them the sneak peek yes, first. Definitely. Yes, We'll get have a very, very special. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. நேசிப்பாயா, ஆம், நேசிப்பதற்காக தான் இந்த அரங்கத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். நான் முதலில் நேசிப்பது பிரிட்டோ அவர்கள் குடும்பம். இந்த மாபெரும் படைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. கட்டி கூறுவதற்காக முதலில் வெளியிட்ட அந்த ஒரு ஸ்டில் ஒன்றே அவர் ஏதோ ஒரு கதையை வைத்திருக்கிறார். இந்த கதை அகிலம் வெல்லக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான படைப்பாக வரும். அதற்கு கட்டி கூறலாம். பிரிட்டோ பற்றி சொல்லணும்னா நான் சொல்லிகிட்டே இருப்பேன். விமான நிலையத்தில் அவரை சந்திக்கிறேன். பின்னாடியே நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் முன்னாடி படம் பண்ணணும் அப்படின்னேன். ஒரு 6 மாதம் கழித்து ஃபோன் பண்ணுறாரு, பிரதர் நீங்கள் சொன்ன பிரகாரம் நான் தளபதி விஜய் பார்த்து பேசினேன். அவர் நீங்கள் மையம் நடுக்க போகிறீங்களா, நான் உடனே பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுதான் மாஸ்டர். ஆகவே அதுக்கு ஒரு ஊன்றுகோலாகவும் ஒரு கிரியா ஊக்கியாகவும் நான் இருந்தது எண்ணி பெருமிதம் கொள்கின்றேன். மிகப்பெரிய படைப்பாக இந்த படம் வரும். அவருக்கு நன்றி சொல்ற ஒரு அருமையாக நாங்கள்லாம் செய்ய வேண்டிய வேலையை அவர் எங்களுக்காக செஞ்சிருக்கிறாரு. ஆகாஷ் முரளி பார்க்கும்போது மிளறலாம். எக்ஸலண்ட், எக்ஸார்டினரி. விஷ்ணுவர்தனுக்கு என்னுடைய நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பிரிட்டோ அண்ணா, பிரதர், நீங்கள் எதை தொட்டாலும் சூப்பர். இப்போது உங்கள் சன்னின்லாவை தொட்டிருக்கீங்க. அவர் பெரிய லெவலில் வரணும். எனக்கு ஒரு சின்ன வருத்தம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்கிட்ட தான் சொன்னீங்க லான்ச் பண்ண சொல்லி. நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தேன். அதுக்குள்ளே நீங்களே பண்ணிட்டீங்க. பரவாயில்ல. ஆகாஷ் பிரமாதமாக இருந்தது. போஸ்டர் ஆல் த பெஸ்ட். ஸ்னேகா சூப்பர்.
இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு லுக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. விஷ்ணு வந்து நிச்சயமாக கலக்கி இருப்பார், அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஆல் த பெஸ்ட். இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கம். அவர் பெட்டோ சார் வந்து கூப்பிட்டதுனால வந்தேன். அது இல்லாமல் ஒரு முரளி சாரோட வந்து எனக்கு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட சன்னை இன்ட்ரடியூஸ் ஆகிற இந்த படத்தில் நானும் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுவும் இல்லாமல் இந்த படம் விஷ்ணு சார் பண்ணுறதுனால நிச்சயமாக ஒரு தரமான படமாக இருக்குங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவர் இது வரைக்கும் பண்ண எல்லா படமுமே வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து எல்லோரும் சம்பாதிச்சிருக்காங்க. அது மாதிரி இந்த படம் பெரிய வெற்றி அடைவாங்க வேண்டி வெளியே போயிருக்கேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த விழாவிற்கு என்ன அழைத்த பெட்டோ சார் அவர்களுக்கு மிக நன்றி. அவங்க டாக்டரையும் இமீடியட்டாக ஃபோன் பண்ணாங்க. தேங்க்யூ ஸ்னேகா பெட்டோ. பெட்டோ சாரை வந்து நிறைய இடத்துல, அதுவும் பர்டிகுலராக இவங்க வீட்டு ஃபங்க்ஷன்லாம் நான் நிறைய பார்ப்பேன். அப்படி தான் பழக்கம். முரளி சார் முரளி சார் இல்லை, புது வசந்தர் ஷூட்டிங் நடக்கும்போதெல்லாம் நான் வந்து அசோசியேட். அதில் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிடுறது வந்து இப்போ இருக்கிற அசிஸ்டன்ஸ் எல்லாம் நேராக ஒவ்வொருத்தர் கேரவனுக்காக போய் நிற்பாங்க. அப்போ நான் மைக் எடுத்து முரளி ராஜா சார்லி பாபு அப்படின்னு 4 பேர் வந்தார். முரளி ராஜா சார்லி பாபு. இந்த ராஜா இங்கே வந்தார். மறக்க முடியல அந்த பழைய விஷயங்கள். அப்புறம் என்னுடைய டைரக்ஷன்லேயும் சமுத்திரம் எல்லாம் நடித்தார். முரளி வந்து ரொம்ப ஸோ நைஸ். அதாவது எப்பவுமே நமக்கு தட்டி கொடுக்குற மாதிரியே பேசுவார் எல்லாத்தையுமே. அந்த புது வசந்தம் போதே ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. அந்த பிரச்சனையை அவர் வீட்டில் வச்சு தான் சால்வ் பண்ணோம். அது வந்து அதுலேருந்து முரளி ரொம்ப க்ளோஸ் ஆனார். நான் அவங்க ஃபேமிலியோடு அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்போல்லாம் எனக்கு ரொம்ப சின்ன பசங்க. அதர்வா வந்து கலக்கிட்டு இருக்காரு. பர்டிகுலர்லி இப்போ ரீசெண்டாக அந்த இது பார்க்கும்போது அந்த வெப் சீரிஸ் ஒன்று, அது வந்து அந்த ஷார்ட்ஸு அந்த ஆக்ஷனாக இருந்தாலும் வெப் சீரிஸ் மாதிரி அதில் ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப இம்பேக்டாக இருந்தது உங்களுடைய லுக்கு எல்லாமே. ஸோ நீங்கள் இன்னும் நல்லா வளரணும். அப்புறம் அவர் தம்பி, எனக்கு அந்த ஃபஸ்ட்டு போஸ்டர் பார்த்தோன்னே அது வந்து ஒரு உதயா டயத்தில் இருந்த நாகார்ஜுனா மாதிரி இருந்துச்சு. நிஜமாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அப்புறம் அந்த பவர்ஃபுல் அந்த ஐஸில் வந்து ஒரு லுக்கில் வந்து ஒரு எமோஷன் இருந்தது. நல்ல பவர்ஃபுல்லான இது இருந்தது. எல்லாத்துக்கும் வந்து பின்னாடி ஒருத்தர் இருக்கார், விஷ்ணுவர்தன், ஸ்டைலிஷ் டைரக்டர். எல்லா எமோஷன்ஸுமே அரிது மறியாமலாம் கூட அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருப்பார். அப்புறம் எல்லாமே தட் இஸ் இதில் கூட பாருங்கள், அந்த சின்ன அந்த கண்ணு மூளை இருக்குல்ல, அவர் கீழே பார்க்குறாரு, ஆனால் அந்த லவ் எப்படி தெரியுது பாருங்க, ஏய் அப்படின்ற மாதிரியே இருக்கு. ஆர்த்தி சொல்லவே நான் ஏற்கனவே அவங்களுடைய முதல் படத்துலேயே அவங்க ரொம்ப கலக்கிட்டாங்க. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விஷ்ணுவர்தன் அப்படியே ஃபாரின் அப்படி இப்படின்னு போயிடுவேன்னு நினச்சி அவங்க இழுத்துன்னு விட்டார் பிரிட்டா சார். மறுபடியும் தமிழ் படங்கள் நிறைய பண்ணுங்க. அப்புறம் ஆகாஷ் முரளிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆண்டவன் உங்களை வந்து மென்மேலும் பெரிய லெவலில் வளர்ற, அதாவது உங்களுக்கு வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது உங்கள் நோக்கமே கிடையாது. அது இருந்தால் இந்த சினிமாக்கே வந்திருக்க மாட்டீங்களே இல்லையா? ஆனால் ஏதோ ஒன்று அந்த பேஷன் சொல்கிறீங்களா, அந்த பேஷன் என்றைக்குமே விடாமல் அடுத்தது என்னன்னு பார்த்துட்டே போயிருந்தீங்கன்னா, இப்போ ரஹ்மான் சார் வந்திருந்த மாதிரி ரஹ்மான் சொன்ன வார்த்தை தான், சார் வாட் நெக்ஸ்ட், சார் என்ன சார் அதே மாதிரி பாட்டுங்களே வேணாம் சார், வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன பண்ணலான்னு. அதுதான் மெயின். அந்த மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். என்னை அழைத்ததற்கு நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஹீரோக்கு வந்து இது ஒரு ட்ரீம் டெபியூட் தான் சொல்கிறாங்க. லைக் 2 விஷயம், விஷ்ணுவர்தன் சார் அண்ட் யுவன் சார், இவங்க 2 பேர் இருக்கும்போது இந்த படம் மிஸ்ஸே ஆகாது.
அண்ட் ஆல்சோ யுவன் சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு இந்த படத்தை பற்றி விஷுவல்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஒரு சாரி ஒரு நேம் தெரியல, ஒரு கேமராமேன் சூப்பராக பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஆகாஷ் பற்றி நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப ஹம்பலான கிரவுண்டடான பர்சன் கேள்விப்பட்டேன். அந்த ஒரு குவாலிட்டி போதும், கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் வருவீங்க. எஸ். அண்ட் ஆல்சோ ஹீரோயின் அதித்தி சூப்பராக இருக்காங்க. இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி இந்த போஸ்டர்லேயும் ஸ்னீக் பீக்கில் பார்க்கும்போது இதே பேரை வச்சு நான் ஒரு படம் போலான்னு எனக்கு தோணுது. தேங்க்யூ ஸோ மச்.